ஹே காய்ஸ், இன்னைக்கு டே 16, 16வது நாள். அம்மா அதுக்குள்ளே திட்டுறாங்க, சரி என்னடா எவ்வளோ நாள் கிளம்புற அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, ஜனவரி மந்த்து ஃபுல்லாகவே ட்ரையல் அண்ட் எரராக தான் போயிட்டு இருந்தது. பிப்ரவரி மந்த்து இன்னிலேருந்து கரெக்டாக போகணுன்னு நினைப்போம். சரிங்களா, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதே தான் ப்ரீ ஒர்க் அவுட்டு. இன்றைக்கி நம்ம பண்ணிட்ட ஒர்க் அவுட் என்ன அப்படின்னா செஸ்ட் ஒர்க் அவுட் தான். இன்க்ளைன், டிக்ளைனு, ஃப்ளாட்டு மூணுத்துலேயும் பெஞ்சு ப்ரெஸ் முடிச்சுட்டு கேபிள் கிராஸ் ஒர்க் பண்ணியிருந்தோம். அதை முடிச்சுட்டு ஸ்பெக்லை பண்ணியிருந்தோம். முடிஞ்சிச்சு, செட்டு முடிஞ்சு, வேலைக்கு டைம் ஆச்சு, கிளம்பியாச்சு. சத்து மாவு சாப்பிடுவதற்கான நேரம். ஓகே, வேலைக்கு கிளம்பியாச்சு. ஓகே, வேலைக்கு கிளம்பியாச்சு. ஃபுல்லாக இதுக்கு மேலே தெரியக்கூடாது. கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்ப்போம். கை சொல்லிக்கிறாங்களா இன்னைக்கு. ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எக்கு, அது கூட செவ்வாழை பழம். ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பவும் போல் பாயில் எக்கு, அது மேலே லைட்டாக பெப்பரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறாங்களா, தூவி விட்டுருக்காங்க. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா செவ்வாழை. இன்றைக்கி இதோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்க வேண்டியதான், வேறு எதுவும் கிடையாது. இது கூடவே கொள்ளு. சரிங்களா, கொளுத்தவனுக்கு கொள்ளு, எள்ளு கொளுத்தணுமா? அந்த மாதிரி நமக்கு வந்து நீ கொளுத்துட்டியா? கொள்ளு கொடுத்துருக்காங்க. நான் கொளுக்கல, இருந்தாலும் எனக்கு உடம்பு இருக்கேன் சாப்பிட்டா ரைட்டு ஏதோ வச்சுருக்காங்க. நீ சாப்பிட்டு நீ தான் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு. நீ சாப்பிட்டு ரெடி? நான் தான் இனிமேல் வீடியோக்கு முன்னாடி எல்லாத்தையும் சாப்பிட்டு போடுறேன். ஆமாம், 10 மணி ஆயிடுச்சு. 10 சாப்பிட்டு பாய். பிரியாணி பிரியாணிலாம் எனக்கு கிடையாது, அம்மாவுக்கு. எங்கள் அம்மாவுக்கு வந்து பிரியாணி முட்டை வச்சுருக்காங்க காலையில், அதை அவங்க சாப்பிட்டுப்பாங்க.